எனக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் வேணுமா, இவனை விட நிறைய பேர் டிசர்விங்கா இருக்காங்க, அவனை கல்யாணம் பண்ண வேண்டியது, கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு நிறைய திட்டினாங்க இல்லையா. கல்யாணம்லாம் முடிக்க மாட்டீங்கன்னு சொன்ன நிறைய பேர் இதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்திருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு, தந்தர 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 தந்தானே. அழுது முடிச்ச உடனே இவங்க என்கிட்ட வந்துட்டு அழாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் கிண்டல் பண்ணேன்னா, தாலி கட்டின உடனே எனக்கு கிஸ் பண்ணாங்க. ரெண்டாவது டைம் கிஸ் பண்ணது ப்ரோ. அங்க மனமேடலே சண்டையா? நெத்தில கிஸ் பண்ணும்போது கேப்சர் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால இந்த இப்படி பிடிச்சி இப்படி வெக்க வருதுறான். தாலியை வச்சு ஜாதி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கயிறு வந்து சில பேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு போல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தனாவுக்கு இந்த கயிறு தான் வேணும்னு முடிவு சொல்லிட்டான். என்னங்க உங்களுக்கு என்னங்க எதனாலும் கான்ட்ரவர்சி இருக்கு? அந்த நேம் மட்டும் எப்படியாவது உடைக்கணும். நிறைய பேர் காசு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் உடைக்க முடியாது. சரி, ஓகே. ஜாதி அப்படின்றதுக்காக தாலி போடுறதா இருந்தால் நான் கண்டிப்பாக அலோவ் பண்ணிருக்க மாட்டேன். தாலின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தனாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு தாலியை போட்டு இப்படி நான் முன்னாடி தாலி தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அம்மா அப்படி சமாளிச்சிங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கயிறு நம்மள போடக்கூடாதுமா அப்படின்னாங்க. நான் எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் எதிர்த்து எனக்கு எந்த இடத்துல வந்து கவனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ண தப்பா இனிமே இங்கே பண்ணிடக்கூடாது. கையில் காலில் விலங்கு போட்டு உட்கார வச்சாதான் நம்ம அப்படி நம்மளால இருக்க முடியாது. உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீங்க சும்மா டிராமா பண்றீங்க. இல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, தாலி கட்டிட்டாரு அப்படின்றதுனால எனக்கு ஒரு மாதிரி கண்ணீரா வந்து. தாலி வெளியில போடுறது அழகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ்க்கு தாலி எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ்க்கு தாலி எப்படி இருக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டு பாக்குறாங்க ஒரு மாதிரி. ஐயோ, Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by VCura, Anuj Styles. கனடா தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் தனா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இந்த தாலியை சுமக்கிற அந்த இது எப்படி இருக்கு, அந்த ஃபீலிங்? ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு சாதிஷ்டம். இதுக்கு தான் இத்தனை நாளா இருந்தோம், சாதிஷ்டம் அப்படின்ற ஃபீல் இருக்கு. அது இப்படி போடும் போதே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கல்யாணம்லாம் முடிக்க மாட்டீங்கன்னு சொன்ன நிறைய பேர் இதை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தாலியை வச்சு ஜாதி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஓ, அப்படிலாம் பண்ணலாமா? பண்ணலாமா? நாங்க தாலியை காமிச்சு ஒரு போஸ்ட் போட்டோம். அதோட ஆக்சுவல் மீனிங் நாங்க என்ன நினைச்சோம்னா, நிறைய பேர் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு, அப்படி இப்படி நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற காட்டுற மாதிரி தான் நாங்க தாலி போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் ஆளாளுக்கு ஒரு ஜாதி சொல்லிட்டாங்க. ஆனா கரெக்டான ஜாதி யாருமே எல்லாருமே வேற வேற ஜாதியும் அப்படியே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்போ தாலியை வச்சு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி சைட்ல எப்படி போடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ இதை வச்சு இவங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க இல்ல இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியாம. இன்னொரு விஷயம், இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, ஜாதி அப்படின்றதுக்காக தாலி போடுறதா இருந்தா நான் கண்டிப்பா அலோவ் பண்ணிருக்க மாட்டேன். தாலின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தனாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவ தாலி போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தா, எனக்கு தாலியை போட்டு இப்படி நான் முன்னாடி தாலி தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா, அதனால மட்டும் தான் யோசிச்சோம். இன்னொரு விஷயம், இப்போ எங்க சொந்த பந்தத்திலயும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கயிறு இருக்குல்ல, இந்த தாலி கயிறு இருக்குல்ல, இது நாங்க போடக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஒருவேளை இந்த கம்யூனிட்டிலாம் பார்க்குறவன் இல்லை நான் இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன்றதுக்காக தான் தாலியை காமிச்சிருந்தேன்னா இதை நான் போட்டிருக்க விட மாட்டேன். இல்லை, உண்மையாக இப்பெல்லாம் இருக்கா? தாலி கயிறு இருக்கா? இன்னும் எங்கள் சவுத் சைடில் அதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த கயிறு வந்து சில பேர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு போல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தனாவுக்கு இந்த கயிறு தான் வேணும்னு முடிவு சொல்லிட்டா. இவ வந்து என்ன சொல்லிட்டான்னா, முறுக்கு கயிறு மாதிரி ஒண்ணு உண்டு, அந்த கயிறு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது இந்த தாலி வாங்கும் போதே எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. தனானா முன்னாடி இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி கயிறு தான் போடணும், கயிறு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இதோட ப்ராசஸ் எல்லாம் தெரியாது. தாலி வாங்க போகும்போதே எங்களுக்கு அந்த முறுக்கு கயிறு போட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ அப்செட் ஆயிட்டா. நான் ஒருவேளை நான் இந்த கம்யூனிட்டிலாம் பார்க்குறவன் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறவனா இருந்தால் நான் அதுக்கு
நான் எங்க ஃபேமிலி எல்லாரையும் எதிர்த்து எனக்கு அவளுக்கு பிடிச்சது இந்த கயிறு தான் சொல்லிட்டா நான் அந்த கயிறு தான் போட சொல்லுவேன். அம்மா எப்படி சமாளிச்சீங்க? அம்மாலாம் வந்து அம்மாலாம் எங்களுக்கு against. அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா உங்க விருப்பம் என்கிட்ட கேட்டாங்க அம்மா, உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டாங்களா? எனக்கு இது மாதிரிதாம்மா வேணும். சரி இரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க first. இந்த கயிறு நம்மள போடக்கூடாதேம்மா அப்படின்னாங்க. அவங்களும் புதா கிராமத்துல உள்ளவங்க தானே. போடக்கூடாதேம்மா அப்படின்னாங்க. அம்மா அவளுக்கு இதான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ரெடி பண்ணது இந்த கயிறு இப்படி கிடைக்காது. இது கல்யாணத்தன்னைக்கு காலையில ரெடி பண்ணது. காலையில வாங்குனீங்களா? இவங்க தான் ரெடி பண்ணாங்க தானே. ஆமா, கல்யாணத்தன்னைக்கு மார்னிங் வந்துட்டு இந்த கயிறு தான் எனக்கு வேணும்னு சொன்னனால அந்த பூஜை பண்ற இடத்துல இந்த கயிறு இருக்கும். சோ எங்க மாமாட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னேன். சரி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மார்னிங் என்கிட்ட வந்து என் ரூம்ல உட்காந்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு நிம்மதியா உனக்கு இப்ப திருப்தியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு தான் அதை கொண்டுட்டு போய் அந்த தட்டுலயே வச்சாங்க. சோ இது மூலமா நாங்க அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிறோம். நாங்க ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. என்னங்க உங்களுக்கு என்னங்க எதனாலும் கான்ட்ரஸ் அப்படி தொட்டா controversy. அதான் நான் சொல்றேன்ல ப்ரோ, நான் தும்முனேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவங்க இருமுறாங்கன்னு கிண்டல் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் தும்முனா இருமுனா எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு அந்த நேம் மட்டும் எப்படியாவது உடைக்கணும். கான்ட்ரோவர்சிக்கு பெயர் போன அப்படின்ற நேம் வந்து உடைக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் உடைக்க முடியாது. சரி, ஓகே ஓகே. தாலி கட்டும்போது இவரு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் உங்க முகத்துல வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. எதனால? நீங்க அப்பதே கேட்டீங்கல்ல, எப்படி நீ இவ்வளவு ஏச்சு பேச்ச தாங்குன்னு. அந்த ஏச்சு பேச்செல்லாம் எனக்கு அப்படியே வந்து போச்சு. என்னென்ன தோணுச்சு அப்ப அந்த மொமெண்ட்ல, தாலி கட்டுற மொமெண்ட்ல என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு? உனக்கு 2வது கல்யாணம் தான் வேணுமா? ஒன்னெல்லாம் வந்து இவனை விட நிறைய பேர் டிசர்விங்கா இருக்காங்க, அவனை கல்யாணம் பண்ண வேண்டியதான், நீ எதுக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்ட, அது நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு நிறைய திட்டினாங்க இல்லையா. கல்யாணம் நடக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க கல்யாணம் உங்களுக்குலாம் எப்படி கல்யாணம் நடக்கும், நீங்க சும்மா டிராமா பண்றீங்க, கல்யாணம் தான் நடக்காது உங்களுக்குன்ட்டு பேசினது எல்லாம் இல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு, தாலி கட்டிட்டாரு அப்படின்றதுனால எனக்கு ஒரு மாதிரி கண்ணீரா வந்துச்சு. இன்னொன்னு இவங்க பட்ட கஷ்டங்கள் எனக்கு அந்த டைம்ல, இதுக்கப்புறம் இவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாத அளவுக்கு நான் பாத்துக்கணும்ன்றதும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நான் அழுது முடிச்ச உடனே இவங்க என்கிட்ட வந்துட்டு அழாத நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்னாங்க. நமக்கு அந்த டைம்ல என்ன பேசணும்னு தெரியாது. ஏன் நான் கிண்டல் பண்ணேன்னா இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவர் கண்ணு கலங்குது பாருங்க. தாலி கட்டின உடனே எனக்கு கிஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கேமராமேன் கிஸ் பண்ண சொன்னாங்க அதனாலதான் பண்ணேன்னு சொன்னாங்களா. அப்ப கேமராமேன் சொன்னனாலதான் நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க. அங்க மனமேடலே சண்டையா? சண்டை இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெத்தில கிஸ் பண்ணும்போது கேப்சர் பண்ணாம விட்டுட்டாங்க. அதனால இன்னொரு டைம் கிஸ் பண்ணிக்கணும். இப்ப நான் மறுபடி கிட்ட போகும்போது அவ ஒரு மாதிரி யோசிச்சாளா, என்ன அடிக்கடி கிஸ் பண்ணுவாங்க, அதனால இல்ல அதனால இந்த இப்படி பிடிச்சி இப்படி பண்ணும்போது யோசிச்சாரா. அதனால கேமராமேன் சொல்றாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்ப இவன் என்ன நினைச்சிட்டானா நான் சொன்னதுமே அதனாலதான் சொல்றேன்னு நினைச்சிட்டான். எனக்கு ரொம்ப அழுத உடனே சரி அழாதான் நான் பாத்துக்கிறேன், அது வாய் தளதள கொள்ள அது நல்லா இருந்துச்சு அப்படியே சொல்லி காமிப்பாங்க. நான் சொல்லும் போது அழாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்துச்சுல, அதை அப்படியே சொல்லி காட்டுறேன். அழாத நான் பாத்துக்கிறேன். எனக்கு அது அப்படியே அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இவங்க சொன்னது அப்புறம் நான் சொல்லி தானே காட்டுவேன். குழந்தை ஆனந்த கண்ணீர் விட்டப்போ வந்து அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க வந்து. அது நல்லா இருந்துச்சு, அதனால நான் சொன்னேன்னு சொல்றேன். சரி, நீங்க கேட்டீங்களா உங்க மைண்ட்ல எல்லாம் ஓடிச்சப்போ நீ தாலி எடுக்கிறீங்க? அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தாலி அது என்ன மிஞ்சி போனா ஒரு 20-30 கிராம் இருக்குமா, ஆனா அது எனக்கு ஒரு பெரிய வெயிட்டா தெரிஞ்சிச்சு. இதை நம்ம கட்டும் போதே எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு, இது நிறைய பேரோட இழிச்சொல் பழிச்சொல் எல்லாத்தையும் தாண்டி உன் கையில கிடைச்சிருக்கு, இதை நீ எந்த வகையிலுமே விட்டுறக்கூடாது. என்னைக்கா இப்போ நீங்கள் போடுற முடிச்சு வந்து உங்கள் வாழ்க்கையாக்கானது, என்னைக்கா இருந்தாலும் இவ உனக்கு தான், நீ அவளுக்கு தான், என்ன ஆனாலும் சரி விட்டுறக்கூடாது அப்படின்றது மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. எனக்கு அதான் இது கூடுதல் பொறுப்பு மாதிரி தான், பொறுப்பு பயம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் மைண்டில் அது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால நான் அளவே இல்லை, எனக்கு மைண்ட்ல ஃபுல்லா பயம் தான் அதிகமா இருந்துச்சு. இது நல்லபடியா முடியணும் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க அப்படி இருந்துச்சு. இவ அழுறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எமோஷனல் ஆச்சு. எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன் அந்த டைம்ல நான் அவ்வளவு அழுதுன்னு எனக்கே நான் வந்து அது வரைக்கும் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட நான் சொல்லிட்டே இருந்தேன், தாலி கட்டும் போது நான் அழுதுறக்கூடாது, எனக்கு மேக்கப்லாம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு எப்படி அழுக வந்துச்சுன்னே தெரியல. அதை இப்படி கொண்டுட்டு போகும்போதே நான் அதை பார்த்து அழுதுருப்பேன் வீடியோல. ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த பயன்றதை தாண்டி ஒரு மாதிரி நர்வஸா இருந்துச்சு. ஹார்ட்லாம் படபடன்னு அடிச்சுது. அங்க மேல சத்தம் வேற கேட்கும் போது இன்னும் ரொம்ப நர்வஸா இருந்துச்சு. அது எல்லா பொண்ணுங்களுக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன், தாலி கட்டுற மொமெண்ட். ஓகே, தடையெல்லாம் தாண்டி வந்து கட்டினதுக்கு அப்புறம்
என்னெல்லாம் பேசுனீங்க? அந்த ஒரு ரிசப்ஷன் கேப் இருக்கும்ல, தாலி கட்டிட்டீங்க வந்து நான் வந்து மணி பொண்டாட்டிட்டானு அப்படி மாதிரி வெளியே வந்து சொல்ல வச்சிருக்கீங்க. மேடமுக்கு மேக்கப்புக்கே டைம் சரியா இருந்துச்சு ப்ரோ. எங்களுக்கு 3 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க ரிசப்ஷனுக்கு, மேரேஜுக்கும் ரிசப்ஷனுக்கும் இன் பிட்வீன்ல. அந்த 3 மணி நேரம் டைம் எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க. என்னையும் கண்டுக்கவே ஆளுல நான் பாட்டுக்கு மாப்பிள்ளை ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிதான் மாப்பிள்ளையும் பொண்ணு பாத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மீட் பண்ணவே இல்லை. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல நின்றதோட சரி. அதுக்கப்புறம் இவங்க மணமகன் ரூமுக்கு போயிட்டாங்க, நான் மணமகள் ரூமுக்கு போயிட்டேன். எனக்கு வந்து ஏர்லி மார்னிங்கே முகூர்த்தம். ஒரு 5:30க்குலாம் நீங்க ரெடியா இருக்கணும், 3:30க்குலாம் மேக்கப் முடிக்கணும்ட்டாங்க. அப்போ 2 o'clockல இருந்து மேக்கப் ஸ்டார்ட்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவுல கேமரா யூனிட் வேற எங்களுக்கு 3 பேர், 3 பேருமே நம்ம நண்பர்கள்ன்றதுனால 3 பேருமே கூப்பிட்டுருந்தோம். கிடைக்கிற கேப்லாம் தனாவங்க அவங்க அனிம் போட்டோகிராஃபி இருக்கா, மணி எங்க ஜெய பிரவீன் இருக்கா, 2 பேரும் எங்க இருக்காங்க காணுங்க ஸ்மைலி போட்டோகிராஃபில, இப்படி 3 பேரும் அங்கங்கன்னு இருந்தோம். அந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கிறது. ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லா தூங்கவே இல்லை. முந்தின நாள் 9 மணிக்கு நாங்க மண்டபத்துக்கு போயிருக்கோம்னா தூங்கவே இல்லை லிட்டரலா. மறுநாள் அந்த அந்த ரிசப்ஷனுக்கும் மேரேஜுக்கும் நடுவில் கிடைச்ச அந்த 3 மணி நேரம் தான் எங்களுக்கு கேப். இவ்வளவு மேக்கப் பண்ணான்னு தான் பேரு, தூங்கிட்டு தான் இருந்தாங்க, அவங்க தொடச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இவங்க வந்து 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. நான் அதுல 1 hour மட்டும் தூங்கினேன். அதுக்கப்புறம் போயிட்டு மேக்கப் உட்காந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட மேக்கப் சொல்லியிருந்தால அவ மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால எங்களுக்கு தூங்குறது நாங்க அந்த கிடைச்ச கேப்ல தூங்கணும்னு தான் நினைச்சோம். ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா ஆயிரும், அதனால தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு நாங்க இப்ப அழுதுட்டோம். அதுக்கப்புறமா மேரேஜ் பத்தி மேரேஜ் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு தானே அப்படின்னு பேசுறதுக்கு டைம் இல்ல. வரவங்களாம் அழுதுட்டு இருக்காங்க. வரவங்களாம் கட்டி பிடிச்சி அழும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அழுகதான் வருது. ஸோ காலையில ஃபுல்லாவே அழுது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் அழுது முடிச்சிட்டோம் நாங்க. நீங்களும் அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டு இருக்கீங்களா? நீங்களும் அழுதீங்களா இல்ல அவங்க வந்து ஓகேன்னு வந்து ஆறுதல் படுத்திருந்தீங்களா? அழாதீங்க இல்ல அவங்க தான் அவங்கள எப்படி சொல்ற, அவங்க தான் எங்களை ஆறுதல் படுத்தணும்னு வந்தாங்க, நான் அவங்களும் அழுதாங்க. சோ 2 பேரும் அழுதுட்டே தான் இருந்தோம் ஃபுல்லா எல்லாருமே. தனியா தனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனாவை கட்டி பிடிச்சு அழுதாங்க. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் வந்து அழுதுட்டாங்க. என்னோட ஜூனியர் பொண்ணு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் ஸ்டேஜ்ல வச்சு ரொம்ப அழுதாங்க. இவங்க அதை பார்த்துட்டு சரி விடுங்க அழாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்கு அந்த அழுகனே தெரியல. ஆனா உங்களை விட அம்மா வந்து எனக்கு தெரியுமா, அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க நான் சாகிறதுக்குள்ளேயாவது இவங்க வந்து நல்ல லைஃப் அமைச்சு தந்துடணும் அப்படின்னு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. அம்மா எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க? அம்மா எங்க கல்யாணத்துல யாருமே அந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருக்கவே முடியாது. அம்மா வந்து அன்னைக்கு மனசுக்குள்ள எனக்கு தெரியல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு இன்னுமே அந்த மொமெண்ட்ல இருந்து வெளியவே வரல. பெரிய ஒரு போர்க்களத்தை நான் முடிச்சிட்டேன், பெரிய ஒரு என்னை விட அவங்களுக்கு தான் இதை சாதிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உண்மையாவே நிம்மதியே இப்பதான். கல்யாணத்துல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், கல்யாணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்னாலே அம்மா ஒதுங்கிடுவாங்க. விதவைன்றதுனால முன்னாடி போனா நமக்கு எந்த காரியமும் நல்லா இருக்காதுன்னு இவங்களா நினைச்சுக்குவாங்க. நிறைய பேர் ஒதுக்குறதையும் நான் கண்ணால பார்த்துருக்கேன். அப்போ நான் ஒரு முடிவுல இருந்தேன், கல்யாணம் நமக்கு நடக்குதுன்னா நம்ம அம்மா தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுல இருந்தேன். ஆனா அம்மா எப்படின்னா என்னோட சொந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கே அவங்க தாலி கட்டும்போது நான் இருக்கக்கூடாதுப்பா, ஐயோ அப்படி இருக்கக்கூடாதுப்பா, இருந்துன்னா பிள்ளைங்களுக்கும் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல ஃபங்க்ஷன் நடக்குது, கோயிலுக்கு வெளியில இருந்தாங்க. நானும் என் தம்பியும் போய் நீங்க வந்தாதான் தாலி கட்டுவாங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஆனாலும் ஒதுங்கியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்த விட்டேன்னா என்னால் அந்த இதை உடைக்கவே முடியாது. அதனால எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம அம்மா தான் தாலி எடுத்து கொடுக்கணும், இது என்ன ஆனாலும் பரவாயில்ல இப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து தனாவோட வீட்டு சைட்லையும் ஒத்துழைக்கணும். இப்போ அவங்க வந்து இது என்னப்பா அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் கேட்டுட்டா கூட அம்மாவுக்கு அது பெரிய சங்கடமா போயிடும். ஸோ இதை எப்படி நம்ம கன்வே பண்ண போறோம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மணமேடையில் உட்காருக்கும் போதே எனக்கு மைண்டு தாலி எங்க ரொட்டேஷன்ல போகும்போது எனக்கு மைண்ட்ல இதே தான் ஓடிட்டு இருக்கு, என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் சொல்லி அதுக்கப்புறம் இல்ல இதப்பா அதெல்லாம் தப்புப்பா அப்படின்ட்டாங்கன்னா என்னாலையும் பேச்ச மீற முடியாது, அம்மாவுக்கும் அது பெரிய அவமானமா போயிடும். அப்போ என்னோட அப்பாவோட கூட பிறந்த தம்பி மாமான்னு சொன்னாங்களே, அவங்க தான் எங்க சித்தப்பா தான் இந்த பூஜைகள் எல்லாமே பண்ணாங்க. நான் அந்த தமிழ் முறைப்படி தான் பண்ணணுன்றதுனால எங்க சித்தப்பா வச்சு பண்ணேன். அப்போ எங்கள் சித்தப்பா கிட்ட நான் கேட்டேன். எங்கள் சித்தப்பா வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, உன்னை யாரு ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையால் யாருனாலும் சரி, உன்னை இவங்க யார் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையால் எடுத்துக்கிட்டுனா நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. இப்போ நான் சித்தப்பாவை சமாளிச்சிட்டேன். அடுத்து தனா வீட்டு சைடில் எப்படி கேட்கறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன்.
அதுக்கப்புறம் தனா கிட்ட கூப்பிட்டு தான் பேசினேன். இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா 3 பேர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ தான் அப்பா அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தனாவும் அவங்க வீட்டு சைடில் பேசிட்டு அப்படியே நடந்துச்சு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இது சின்ன விஷயம் தான், அப்பா அம்மா கையால் தாலி எடுத்து கொடுத்து கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் எந்த ஊரில் வந்து எங்கள் அம்மாவை ஒதுக்குனாங்களோ, எங்கள் அம்மா வெளியில் வந்தாலே அவங்கள பார்த்தாலே நல்ல காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாங்களோ, அதே ஊரில் அவங்க கையால் தாலி எடுத்து கொடுத்து நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு இது கிடச்சி. அதே மாதிரி அம்மாவும் தனாவோட அப்பா அம்மாவும் தாலி சேர்ந்து தாலி எடுத்து கொடுத்தாங்க. இந்த மூமெண்ட்டே வந்து அந்த மூமெண்ட் ரொம்ப ஒரு மறக்கவே முடியாததெல்லாம். அந்த மாதிரி கல்யாணத்தோட ஹைலைட்னு என்னையும் கேட்டிங்கன்னா நான் அதுதான் தாலி எடுத்து கொடுத்ததுதான். அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்பயும் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, நல்ல பிள்ளடா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோடா. உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கோவக்காரமா கொஞ்சம் பார்த்து வச்சுன்னு போவாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட? நீங்க சொன்னதுதான் அப்படியே சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்களா? வேற என்ன சொல்லியிருப்பாங்களே உங்கள்கிட்ட வந்து? கண்டிப்பாக எமோஷனலாக பேசியிருப்பாங்க. என்ன பேசுனாங்க? ஒரு பொண்ணா இருந்து நான் சொல்கிறேன், அவள் பண்ணியிருக்க சாதாரண விஷயம்லாம் இல்லை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணணும். அதுவும் நான் என் காலத்துலேயே அவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா அவளை எப்படியோ வளர்த்துருப்பாங்க, எப்படியோ இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி நீ கல்யாணம் பண்ணுறா, எப்படி அவளுக்கு அவங்க அப்பா பார்த்து வச்சு ஒரு கல்யாணம் பண்ணான்னா அந்த பையன் எப்படி பார்த்து போனோம், அதை விட ஒரு படி நீ மேலே பார்த்துக்கணும். ஒருவேளை நான் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது, நான் இல்லைனாலும் என்ன பிள்ளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு பேர் மட்டும் வர விட்டுறக்கூடாது அப்படின்னு பர்சனலாக கூப்பிட்டு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஏன்னா என்னை விட இவங்கள வந்து நிறைய புரிஞ்சுக்கிட்டவங்க எங்கள் ஃபேமிலியில் ஜாஸ்தி பேர் இருக்காங்க. ஸோ என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நல்ல பையன், நீ எந்த வித சேட்டையும் பண்ணக்கூடாது, அவனை நல்லா பார்த்துக்கணும், சின்ன பிள்ளைத்தனமாக நீ இருக்கக்கூடாது, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், அவனை பார்த்துக்கிறியோ இல்லையா அவங்க அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி தந்தாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் ஒரு பேட்சராக வந்து லாஸ்ட் பேட்ச் வந்துருப்பீங்களே, அப்போது கால் பண்ணி என்ன பேசிட்டீங்க 2 பேரும்? காலைல கல்யாணம் முடிஞ்சா கல்யாணம், நைட்டு வந்து 2 பேரும் ஒரு மாதிரி எமோஷனலாக பயந்துருக்கும், கண்டிப்பாக பயம் வந்திருக்கும், சந்தேகம் ஏதோ நடந்திருக்கும். என்னெல்லாம் பேசிட்டீங்க? இப்போ நாங்கள் சொன்னதே தான், இவங்க வந்து பொண்ணழைச்சி வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்காக அதுவே எங்களுக்கு நிறைய குளறுபடி நடந்துச்சு. பொண்ணழைக்கு இங்கேருந்து போகணுமா வேண்டாமா அப்படின்லாம் முடிவு பண்ணி கடைசியில் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணி ஒரு 9 மணிக்கு தான் போயிட்டு பொண்ணழைச்சி கூட்டிகிட்டு வரும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், இது வரைக்கும் நீங்கள் நிறைய கோல்மால் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கவே கூடாது, மணமேடையில் வந்து இப்படி திரும்பும்போது பொண்ணுங்க உட்காந்துருக்கும், அப்போதான் நீ பார்க்கணும், மேக்கப் ரூமில் கூட போய் பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் இந்த அம்மா அங்கேருந்து வரும்போதே எங்க கொஞ்சம் வெளியில் வாங்க, வெளியில வந்தா வீடியோ கால் பேசிக்கலாம், வீடியோ கால் கூட பேசக்கூடாதுன்றாங்களா? அது பேசிக்கலாம், நேர்ல பார்க்க கூடாது. ஓகே. அதாவது கல்யாணத்தன்னைக்கு காலையில தான் என்ன இவங்க பார்க்கணும், அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. இவங்க வீட்டை தாண்டி தான் நான் மண்டபத்துக்கே போகணும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, கார்ல வரும்போதே இவங்களோட தங்கச்சியை கால் பண்ணி கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க அவங்களன்னு சொல்லி கால் பண்ணி வெளியே வர சொல்லி, நான் மண்டபத்துக்கு போகும்போதே இவங்களை பார்த்துட்டு தான் போனேன். அதனால நைட்டே நான் அவங்கள பார்த்துட்டேன். திருப்பி மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஃபங்க்ஷன் எல்லாம் கரெக்டாக நடக்குதா எல்லாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். எங்கள் ஊர் பசங்க நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க கூட. அதாவது மறுநாள் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு எல்லாம் பேக் பண்ணுறதுலேருந்து டெக்கரேஷன் எல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு. அதே மாதிரி ஊர் பசங்க தான் நிறைய சாட்டையும் பண்ணானுங்க. அதை பற்றி தான் பேசி நடந்துச்சா பேச்சுலர் பார்ட்டி? நடத்துனாங்க. கவர்மெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சா? நடத்துனாங்க, அவங்களாம் நடத்துனாங்க. நான் அந்த இதுக்கு உள்ளே போக மாட்டேன். அவனுங்களாம் நடத்திட்டு ஒரு ஃபன்னுக்காக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதான் மிதமிஞ்சிய இதுல கீழே போய் நின்றுட்டு பொண்ணு மேல சில பொண்ணுங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படி இப்படிலாம் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட கால் பண்ணி, மாப்பிள்ளை எங்க இருக்கு, அங்கேயா இருக்கல, அது கல்யாண பொண்ணுல, அதுக்கு வெளியே வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. இவ கூப்பிட்டு சொல்றான், மணி இந்த அண்ணா வந்து இப்படி நின்று மாப்பிள்ள தங்கச்சி உள்ள போக சொல்லல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வர சொல்லலாங்க. அவனுங்க இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மேரேஜ் லைஃப் நமக்கு அமைஞ்சிருச்சு, ஓகே, நல்ல லைஃபே அமைஞ்சிருச்சு. எந்த இடத்துல வந்து கவனமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனிமே நான் பண்ண தப்ப இனிமே இங்க பண்ணிடக்கூடாது, இது நடந்துடக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துல கவனமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் ப்ரோ, தப்பு 10 பேர் சுத்தி காவலுக்கு இருந்தாலும் நடக்கும். தப்பு பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம சுத்தி 10 பேர் காவலுக்கு இருந்தாலும் நம்ம தப்பு பண்ண முடியும். யாருமே இல்லாம தப்பு பண்றதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணாம இருக்க முடியும். அது நம்மளோட மன உறுதியை பொறுத்துதான் இருக்கு. அதனால யாரையுமே கட்டி போட்டு வைக்க முடியாது. இவங்களையுமே கையில காலில் விலங்கு போட்டு உட்கார வச்சாதான் அப்படி நம்மளால இருக்க முடியாது, லைஃப் லாங் இருக்க முடியாது. யாருனாலும் அப்படிதான். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பெரிய டாஸ்கா நான் என்ன நினைக்கிறேன்னா,
வீட்டு ஃபேமிலிக்குள்ள இந்த ஒரு மனசங்கடம் வராம பாத்துக்கிறது தான் பெரிய ரிஸ்க்குன்னு நான் நினைப்பேன். ம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நடுவுல வராது, நானே சண்டை போட்டாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து எண்ணி அடிப்பாங்க. உங்க 2 பாண்டிங் என்ன ஆமா, பாத்தீங்க? அது இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு ப்ரோ. நான் ஏதாவது ஒரு விஷயம் ஏமா குழம்புல உப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா இவர் என்ன சொல்லிடுவா, நான் தான் செஞ்சேன், சரி ஒண்ணும் சொல்ல முடியாது, சாப்பிட்டுதான் அப்படின்னு ஆயிடுது. அவங்க 2 பேரும் விட்டு கொடுக்காம இருந்துக்கிறாங்க, என்னையும் தான் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாண்டிங் மட்டும் அப்படியே நீடிக்கிறதுக்கான இதுதான் பெரிய டாஸ்க்குன்னு நினைப்பேன். மற்றபடி எந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சுன்னா அது நம்ம கையிலே இல்லை ப்ரோ. அது வந்து நான் ஒவ்வொருத்தரும் நான் ட்ரூவா இருக்கணும் நான் நினைக்கணும், அவங்க ட்ரூவா இருக்கணும் அவங்களும் நினைக்கணும். இது எங்களோட பல போராட்டங்கள் கடந்து அந்த தாலி வந்து உன் கழுத்துல ஏறி இருக்கு. அந்த தாலி அப்படியே வந்து உன் கண்ணில் ஊத்துனீங்கன்னா அது ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா? டெய்லி பார்ப்பேன் அதை. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா இதை வந்து வெளியே போடக்கூடாது. எந்த அளவுக்குன்னா தாலி வெளியில போடுறது அழகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரெஸ்க்கு தாலி எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ்க்கு தாலி எப்படி இருக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி போட்டு பாக்குறாங்க. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா இது நல்லா தெரியுது இல்ல, பார்க்க அழகா தெரியுதுல. அவர் ப்ரௌன் போட்டா ப்ரௌன் போட்டு இப்போ இந்த சுடிதாருக்கு பதிலா இந்த மாதிரி டிஷர்ட் போட்டாலும் நல்லா இருக்கும்ல ஒரு மாதிரி. ஐயோ, இப்படிலாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாலிய. ஆமா, அது ஒரு மாதிரி அழகா இருக்கு பார்க்கும் போதே, டிஃப்ரெண்டா எனக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கு. கூப்பிட்டீங்களா? புருஷன் கூப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே புருஷன் கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். இப்போ இப்படியும் புருஷன் இல்ல, என் புருஷன் வந்துட்டாரு, என் புருஷன் அது எப்படி? வீட்டுக்காரங்க சொல்லுவேன். வீட்டுக்காரங்க இருக்காங்க. மணி வந்துட்டாரு, மணி போனாருன்னு சொல்றது. இப்போ மத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, வீட்டுக்காரரா பக்கத்துல இருக்காரு, அத்தனை பேர் பக்கத்துல இருக்காரு அப்படி சொல்லுவேன். ஆமா, எங்க அம்மா வந்து கேட்பாங்க, மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படி கேட்கும்போது, மாப்பிள்ளை பக்கத்துலதான் இருக்காருமா அப்படி சொல்லுவேன். அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அம்மாட்ட அப்பாட்ட பேசும்போது அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து மாப்பிள்ளை என்ன பண்றாரு, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு கேட்கும் போது நமக்கு அது வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மணி என்ன பண்றான், மணி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாங்க, இப்ப மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னு கேக்குறது வித்தியாசமா இருக்கு. ஓகே, சூப்பர். Title sponsors Max Gold, GT Holidays, MCR, Darling presents special couple interview featuring Mani and Dana, supported by VCura, Anuj Styles.